ஐயம்மா திருவடிகள் போற்றி போற்றி, எம்பெருமான் வெற்றிக்கலா திருவடிகள் போற்றி போற்றி, எம்பெருமான் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி, எந்தெம்பெருமான் திருஞான சம்பந்தர் திருவாய் மலர்ந்தருடைய திருச்சிராப்பள்ளி திருத்தலத்துக்கு உரிய திருப்பதிகம் பண் குறிஞ்சி 1ஆம் திருமுறை. அற்புதமான திருப்பதிகம் நன்றுடையானை தீயதிலானை என தொடங்கக்கூடியது. என்ன அற்புதம் என்று கேட்டால், இத்திருப்பதிகத்தை கருவுற்ற மாதரார்கள் பாராயணம் செய்து நிறை மாத நிலையில் ஒரு பெருங்காவல் பெற்றவர்களாக இனிதாக எளிதாக நலமாக சுக மகப்பேறாக பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அருளிப்பாட்டினை இன்றும் நாம் காண முடிகின்ற ஒரு சிறப்பினை உடையது திருப்பதிகம். இனி நன்று உடையானை என்பதன் பொருள் என்ன என்பதை பார்க்கணும். நம்ம ஒரு பொருள் மாற்றம் உடையதாக இருந்தாலும் அப்பொருள் அழிகின்ற தன்மை உடையதாக இருந்தாலும் அதனுடைய சார்பானது எந்த இன்பத்தையும் தராததாக இருந்தாலும் அதை நன்று என்று சொல்ல இயலாது. பின்பு எதுதான் நன்று என்று ஒரு கேள்வி எழும். எக்காலத்திலும் மாற்றம் அடையாததாக, அழியும் தன்மை இல்லாததாக, பேரின்பத்தை தர வல்லதாக எப்பொருள் இருக்கின்றதோ அப்பொருளே நன்று என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பொருள்தான் சிவ பரம்பொருள். அதனைத்தான் நன்று உடையான் என்று தொடங்கினார். தீயதிலானை என்பது இயல்பாகவே பாசங்களில் விடுபட்டவன் என்ற பொருளை குறிக்கும். அதாவது மூல மலமாகிய ஆணவ மலத்திலிருந்து இயல்பாக விடுபட்டவன் எம்பெருமான். எப்படி பொருள் பார்க்கிறது? பேரொளிக்கு முன்பு பேரிருள் நிற்காது என்ற பொருள் வரும். நிர்மல மூர்த்தி, நிகரில்லாத செம்பொருள் இறைவன். ஆகவே தீயதிலானே என்று அருளினார். இன்னொரு பொருள் நல்லா அருமை அமைந்திருக்கு. நன்றுடையானை தீயதிலானை என்பது அஞ்சல் என்று அபயம் அளிக்கக்கூடிய மங்கள திருவாக்காக இது அமைந்திருப்பது மிகவும் சிறப்புடையது. அப்பேற்பட்ட திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். இனி நரை வெள்ளேறு ஒன்று உடையானை என்று அருளுகின்றார். இப்போ இறைவர் தர்மத்தையே விடையாக ஏறி வந்து அருள் புரிவார் என்ற பொருளை குறிக்கும். அது என்ன? நரை வெள்ளேறு, மிக பழமையானதும் என்ற பொருளை குறிக்கும். மிக பழமையான தர்ம விடையே தமக்கு வாகனமாக கொண்டு அருள்வார் என்ற பொருளை குறிக்கும். ஒன்றுனார், ஒன்று உடையானே அப்படின்னார். ஒன்றுனா என்ன? அறம் ஒன்று பொருளாக கொண்டு அருள் பாலிப்பான் என்ற விளக்கத்தை பார்க்கலாமுங்க. இவ் சேக்கிழார் பெருமான் அருளி செய்வார். இணைய வகை அறநெறியில் எண்ணிறந்தோருக்கு அருள் புரிந்து. சிவபெருமான் யாருக்கு அருள் புரிவார் என்று கேள்வி எழுந்தால் அந்த கேள்விக்கு விடைதான் என்ன என்பதை குன்றத்தூர் கோமகனார் இவ சேக்கிழார் இங்கே விளக்கி காட்டி அருள்கின்ற பாங்க நம்ம கவனிக்கணும். அறநெறி தர்ம வழியில், அற வழியில் யார் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவர் வெளிப்பட்டு அருள் புரிவார் என்பதைத்தான் நரை வெள்ளேறு ஒன்று உடையானை என்று அருளி செய்கின்றார். இனி உமையொரு பாகம் உடையானை. தமது திருமேனியில சரி பாதியாக அம்மை உமையாளுக்கு இடம் கொடுத்தார். என்ன பொருள் அது? தம்முடைய பேர் அருளே உமை அம்மை வடிவமாக இடது பாகத்திலே விளங்குகின்றது என்பதை நமக்கு அறிவுறுத்துகின்றார் எம்பெருமான் அருளுடைய பிள்ளையார். உமை ஒரு பாகம் உடையானை. என்ன கவனிக்கணும்னா, இடபாகத்தில் அன்னை உமையாளை ஏற்று அருளியது அருள் திருக்கோலத்தையும், விடை ஏறுவது அற திருக்கோலத்தையும், நன்று உடையார் என்பது பேரின்ப திருக்கோலத்தையும், தீயது இலானை என்பது
தூய பேரொளி திருக்கோலத்தையும் நமக்கு காட்டியிருக்கின்றது. நீ சென்றடையாத திருவுடையானை, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அருள் பெரும் செல்வமாகிய இறைத்தன்மை குறிக்கும். உயிர்கள் தாமே வந்து அடைய முடியாத அருள் பெரும் செல்வமாகிய இறைத்தன்மை இது. அப்போ உயிர்களுக்கு என்ன பயன் என்று கேள்வி வரும். அடைய முடியாட்டி உயிர்களுக்கு என்ன பயன் இருக்கு? அப்படிப்பட்ட பெருமான் சிராப்பள்ளி குன்று உடையானாக எழுந்தருளி அஞ்சேல் என்று அடைந்தவருக்கு அபயமளித்து அருள் பாலிக்கின்ற எளியானான் தன்மையை காட்டியும் நமக்கு வழி நடத்துகின்றார் கொச்சைவ கோமானார் ஆகிய காழிப்பிள்ளையார். அவருடைய அனுபவத்தை, சிவ அனுபவத்தை நமக்கு அப்படியே இந்த பாட்டில் வடித்து எடுத்து கொடுக்கிறார். கூறினாலே போதுமா, சிராப்பள்ளி தாயுமான ஈசரை, தாயான ஈசரே, தாயான செல்வரே, தாயான சிட்டரே, தாயான பெருந்தகையே, தாயுமாய் எனக்கே தலை கண்ணுமாய் பேயனை இணையும் ஆண்ட பெருந்தகை என்று நாம் கூறிய அளவிலேயே உள்ளம் குளிரும் என்பதை தம்முடைய சிவானுவத்திலே நிகழ்ந்த அந்த சிறப்பினை நாமும் அறிந்து உணர்ந்து உய்ய வேண்டும் என்ற பெருங்கருணை நோக்கம் எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு கொடுத்த அருட்கொடை. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற நோக்கிலே